தற்போதைய அண்மை செய்தி. ஃபார்முலா 4 கார் பந்தயம் ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது. கார் பந்தயத்திற்கான முன்னேற்பாடு பணிகள் சென்னை தீவுத்திடலில் தீவிரமாக நடைபெற்று வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தற்போதைய அண்மை செய்தியாக ஃபார்முலா 4 கார் பந்தயம் ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது. சென்னையில் வரும் ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் முதல் இரவு நேர F4 பந்தயம் நடைபெறவுள்ளது. அதற்கான முன்னேற்பாடு பணிகள் சென்னை தீவுத்திடலில் தீவிரமாக நடைபெற்று வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். F4 கார் பந்தயம் ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது. சென்னையில் வரும் ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் முதல் இரவு கார் பந்தயம் நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் சென்னை தீவுத்திடலில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் வரும் ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் கார் பந்தயம் நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் சென்னை தீவுத்திடலில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், உங்களுடைய விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம். சென்னையில் வரும் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் இந்தியாவின் முதல் இரவு நேர ஸ்ட்ரீட் ரேஸ் ஃபார்முலா 4 போட்டியானது நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகளானது தற்பொழுது சென்னை தீவுத்திடல்ல தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்தியாவிலேயே முதன் முறையாக இந்த ஃபார்முலா ரேசிங் சர்க்கியூட் போட்டி நடைபெற உள்ளது. இரவு நேரங்களில் இது நடைபெறுது. இது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. ஸ்ட்ரீட் சர்க்கியூட் பந்தயங்கள்ல ஃபார்முலா பந்தயமானது சென்னை தீவுத்திடல் மைதானத்தை சுற்றியுள்ள 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சாலைகள்ல இரவு நேரங்களில் இந்த போட்டியானது நடைபெற இருக்கிறது. அதன்படி தீவுத்திடல்ல தொடங்கும் கார் பந்தயமானது அண்ணா சாலை, சிவானந்த சாலை, நேப்பியார் பாலம் வழியாக மீண்டும் தீவுத்திடலை சென்றடையும் வகையில இந்த போட்டியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா மற்றும் தெற்காசியாவிலேயே முதல் முறையாக இரவு நேரத்தில் சாலை வழியில நடத்தப்படக்கூடிய இந்த போட்டியானது பெரும் ஒரு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் வீரர்கள், அதாவது மொத்தம் 6 அணியா பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு அணிக்கு 3 ஆண்கள் 1 பெண்கள் என இந்த போட்டியில கலந்து இருக்கிறாங்க. மொத்தமா 24 போட்டியாளர்கள் இந்த போட்டியில பங்கேற்கிறாங்க. அதுல 18 ஆண்கள் 6 பெண்கள் என வகையில பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு சுற்றுக்கு சுமார் 3.5 கிலோமீட்டர் என்ற வகையில இந்த போட்டியானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த போட்டிக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தற்பொழுது இந்த தீவுத்திடல் பகுதியில் நடைபெற்று வருகிறது. குறிப்பா அந்த வாகனங்கள், அதாவது இந்த போட்டியில கலந்து கொள்ளக்கூடிய வாகனங்களுடைய உதிரி பாகங்களை அசம்பிள் பண்ணும் பணியானது தற்பொழுது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. அந்த வாகனத்தில் பயணப்படக்கூடிய வீரர்கள் அந்த அசம்பிள் பணியை ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. மேற்கொண்டு அந்த தீவுத்திடல் மற்றும் இந்த நேப்பியர் பாலங்கள்ல சாலை வழிகளில் தடுப்புகள் அமைக்கும் பணியானது தற்பொழுது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த பெரியார் சாலை பகுதிகளில் கூட அந்த தடுப்புகள் அமைக்கும் பணியானது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. இரும்பு தடுப்புகள் அமைச்சிட்டு இருக்கிறாங்க. மேற்கொண்டு அந்த சாலை ஓரங்கள்ல அதாவது நிறைய டயர்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து அந்த தடுப்புகளையும் அமைக்கும் பணிகளையும் நம்மளால பார்க்க முடிகிறது. மேற்கொண்டு அந்த பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில சாலை ஓரங்கள்ல பொதுமக்கள் சாலை ஓரங்களை அமர்ந்து பார்க்கும் வகையில, அதாவது சேர்கள்லாம் போட்டு அதற்கான பார்க்கும் வகையில அந்த பணிகளானதும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறு ஏற்படாத வகையில, பாதிப்பும் ஏற்படாத வகையில இந்த பணிகளானது தற்பொழுது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. ஊழியர்களும் இந்த பணிகளை ஈடுபட்டு வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வாகனங்களை, குறிப்பா அந்த போட்டியில் ஈடுபடக்கூடிய அந்த கார் வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் அசம்பிள் பண்ணக்கூடிய பணியானது தற்பொழுது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. அதை நம்ம பார்த்துக்கோம்.